முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி மதுரையில் அதிமுகவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் இருந்து துவங்கிய இந்த பால்குட ஊர்வலம் கிரிவல பாதை வழியாக கோவிலில் நிறைவடைந்தது. அமைச்சர் RB உதயகுமார், மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அதிமுகவினர் பால்குடமேந்தி இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். பின்னர் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி வழிபாடு நடத்தப்பட்டது. அதேபோல் சென்னையில் அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுக பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள விநாயகர் கோவில் வளாகத்தில் இருந்து தொடங்கிய பால்குட ஊர்வலம் தண்டையார்பேட்டையில் உள்ள சேனியம்மன் கோவிலில் நிறைவடைந்தது. முதலமைச்சர் பூரண குணமடைந்து வருவதால் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றதாக அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் தெரிவித்தார். நலத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பால்குடம் எடுக்கப்பட்டிருக்கிறார். அம்மா நலத்தோடு இருக்கிறார், முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இன்றைய தினம் பால்குடம் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்கள் பால்குடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அம்மா நலத்தோடு இருக்கிறார். வதந்திகளை நம்பாதீர்கள், எந்த விதமான வதந்திகளை நம்பாதீர்கள். அம்மா நலத்தோடு இருக்கிறார், முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முதலமைச்சர் ஜெயலலிதா குணமடைய வேண்டி செய்தி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பால்குடம் எடுத்தனர். செண்பகவள்ளி அம்மன் ஆலயத்தில் இருந்து முதலமைச்சர் உருவப்படத்துடன் ஊர்வலமாக சென்ற பெண்கள் காளியம்மன் கோவிலில் நிறைவு செய்தனர். முதலமைச்சர் ஜெயலலிதா உடல் நலம் பெற வேண்டி மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரை நடத்தினார்கள். மானாமதுரையில் இருந்து புறப்பட்ட அவர்கள் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு நடந்தே சென்று வழிபட்டனர்.